இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஃபயர் எப்பயும் போல ஃப்ரீ ஃபயர் தான். அதாவது ஃப்ரீ ஃபயரில் வந்து என்ன பார்க்க போறோம்ன்றது ஃப்ரீ ஃபயருக்குள்ளாட்டு நம்ம விளையாடலாம் வாங்க. ஸ்கின்ல திருப்பி இடம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் பண்ணல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது பிஆர் ரேங்க் தான் புஷிங் புஷிங் பண்ணிடலாம். பிஆர் புஷ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் நான் பிஆர் புஷ் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். பிஆரில் நான் கோல்டு டான்ஸ் இருக்க வரைக்கும் என்ன போய் நம்ம எதாவது ஒரு டைம் Let's do the magnetic storm dance, shall we? அரசியலுக்கு வர்றதுக்கு அவன் ஆசைப்படலாம். அதுக்கு நாங்க ஒத்துக்கணும்ல. ஓட்டு போறவட அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா அப்புறம் எப்படி கட்சி தலைமை செயற்குழு பொதுக்குழு மட்டம் மாவட்டம் கேரளா மண்டலம் அப்புறம் நாங்க என்ன இங்க வெட்டியா தேங்கிருக்க வந்து உட்காந்துருவோம். அவன் உன் மாப்பிள்ளை உன் பொண்ணை கொடு அதை விட்டு போட்டு கட்சி உனக்கு கூட்ட சீட்டு இவனுக்கு முடிஞ்சு எப்படி கேட்கலாம். என்ன உன் மளிகை கடை நினைச்சியா பொட்டலமா மடிச்சு கொடுத்துருக்கு என்ன அதுல சொல்ல என்ன வாங்கிட்டியா இந்த டைம் கொஞ்சம் சவுண்டை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் அப்பா வந்து படம் பார்த்துட்டு கொஞ்சம் சவுண்டு போய் இந்த டைம் எடிட் எதுவுமே பண்ணல. பாருங்க எங்கேயோ இறங்குறாங்க. மட்டும் பாருங்க போட்டி வேட்பாளர் சொல்லிய நீ நம்ம கட்சிக்காரனா மரியாதை இல்லாம போச்சு. அரசியல் விட்டே போயிருவேன். மாவட்ட செயலாளர்னு என் பேர்ல ஒரு போர்டு ரெடி பண்ணு. எப்படா படிக்கலாம் பாரு. அவரா? ஆமாயா, நாட்டை விட்டே போறேன்டாரியா. போர்டு கேன்சல் பண்ணிடு. யோ, இவனுக்கு உறுப்பினர் கார்டு ரெடி பண்ணியா? நம்ம ஏரியை ஜெயிக்க விடக்கூடாது. ரெண்டு ஒண்ணு சொல்லிச்சுன்னா அது தப்பாவே இருந்தாலும் சரின்னு ஏத்துக்கணும். இந்த மாதிரி குறுக்க பேசுறது சொந்த கருத்து சொல்றதுலாம் கூடாது. கட்சியோட கொள்கை என்னன்னு தெரியுமா உனக்கு? அது என்ன நீங்க சொல்லவே இல்லையே. ஐயோ, இவன் விட மாட்டான் போனேங்க. கொஞ்சம் சேர விட்டு போங்கன்னு. உனக்கு உன் பிரச்சனை தம்பி. நம்ம கட்சியில ஆயுட்கால உறுப்பினர் ஆகிக்கிறேன். ஆனா ஒண்ணு, உன்னை பார்த்தா பஸ் ஸ்டாண்ட்ல பொம்பளையில சைட் அடிக்கிற பையன் மாதிரியே தெரியல. முதல்ல இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு நம்ம கட்சியோட கண்டிப்பா போப்போம். இறங்கிட வேண்டியதுன்னா இறங்கிடுவோம். ஓடுறோம் கணேசன்றோம். என்ன ஓட்டம் தெரியுமே, எவ்வளவுமே பார்க்கல. நில்லு ப்ரா, ஹெல்ப் பண்ணுறோம். மைக்கே ஆன் பண்ணாங்க. என்னோட ஒன்று சுற்று போகிறோம். ஓடுறோம்.
என்னாச்சு? ஐயோ என்னப்பா இதெல்லாம்? தண்டவாளத்தின் தலைமை துப்படி என்றால் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள் என்றால் இரண்டையும் ஒன்றாக பார்ப்போம் தான் உங்கள் தம்பி. அமைதி. ஆமா, என்ன வேற உடம்பு வெண்டிங் பூரா மிஷின் வேற நாயக்கரை மாட்டி மேல வச்சிருக்க? இருக்குதுன்னு எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு பிளானியோட தான் வந்திருக்க. ஐயோ ஏய், எங்களை மாதிரி சாதாரண யூனிஃபார்ம் இந்த ஸ்பெஷல் யூனிஃபார்ம்லாம் வேண்டாம். வந்து சேர்றானே. கம்பெனி வரங்க. ஒருத்தனை மட்டுமா சிறுவை பண்ணிக்கலாம். வாயா. ஆமாமா. ஏதோ அரசியலுக்கு ஆசைப்பட்டு வராங்கடா. அன்னைக்கு நான் அவனுக்கு கவுன்சிலர் சீட்டு கொடுத்தேன். ஆனா போக போட்டு தெரிஞ்சது அவன் அரசியலுக்கு வந்து தமிழ் செல்வியை காதலிக்கிறதுக்காக. 600 ரூபா. ஏய் சொல்லடா, ஏனில ஏத்தி விட்ட வேகத்தோட இறக்கி விட்டாங்களாம்ல. என்னையா ஓட்டு உனக்கு போடவா அவனுக்கு போடவா? இல்ல ப்ரோ ரிவே பண்ணி விடுறேன். வெயிட் வெயிட். நம்மளால போய் மாமா மனசுக்குள்ள 1000 சோதனை இருந்தாலும் மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி வரும்போது மலர்ந்த சிரிச்ச முகத்தோடு எதிர்கொள்ளுங்க. தள்ளிங்க. நாங்க என்ன போல வந்தா நீங்க என்ன உள்ள வந்தியா? எதுக்கு தேவையில்லாம ப்ராப்ளம் பண்றீங்க? வழி விட்டுடலாம்ல. வேற ஏதாவது ரூட் இருக்கும் இல்லையா? டேய், நாங்க என்ன போல வந்தா நீங்க என்ன குறுக்க வரீங்க? Good job. பாலிடிக்ஸா பேசுறான் அவன். நீங்க தலைவருக்கு முழுக்க வந்து வெட்டுறாங்கல்ல ஏன்னா சொல்றான். ஏய் சும்மா இருப்பாட்டியா, சிட்டுக்குருவி பயந்துட்டு சிங்க பின்னால போறதா? அடிச்சு மண்டை கிண்டையெல்லாம் திறந்து விட போறோம் பாரு. அவங்க நம்மள நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் வந்துட்டா விமர்சனத்தெல்லாம் தாங்கிறது மனப்பக்குவம் வேணும்டா. வண்டியா பேசாம எங்களை வீட்டு போயிருவீங்களா? வாங்கடா, நீ சும்மா இருமா, உனக்கு தெரியாது இவங்க எல்லாம் ஒரு ஆண்டு என்னென்ன கொடுக்கீங்க. வாங்கடா இறங்கி வந்து பாருங்கடா, என்ன ஒன்று பார்த்துருவான். ஏயா அந்த பாண்டி குரூப்பிய கட்சிக்காரன் அடிச்சு ஒதுக்கியிருக்காங்க. சாதனை பொண்ணையும் கொல்ல பார்த்துருக்காங்க. அவங்க அரசு தான் பண்ண மாட்டேன். ஒரு எஃப்ஐஆர் போட மாட்டேன். நான் மத்தியானமே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கேன். அந்த எம்எல்ஏ திருச்சியில் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன செய்ய? Resources here. செவாலியா இங்கே கொண்டு மாட்டேன். நீ ஒழுங்கா எஃப்ஐஆர் போடலன்னு ஒட்டுமொத்த தேனியை சந்திக்க வச்சிருந்தேன். அவன் ஒரு நாளாவது உள்ள இருக்கீங்க. அப்படியே விட்டாங்க பழக்கடையா போனீங்களே கை வச்சுன்னு காலர் தூக்கி விட்டாங்க. எங்க நீயே முடிவு பண்ண பிறகு அடுத்து நாங்கள் முழு வர மாட்டோம். ஐயோ தலைவரே, நான் சொல்லுவேன். பின்ன என்ன போட வேண்டியதானே எஃப்ஐஆர்? இந்த விஷயத்துல என்ன நீங்க போஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு எது செஞ்சாலும் நல்லதானே செய்வேன். அப்போ அவனுக்கு பயந்து போக சொல்றீங்க. இனிமே உங்க பொண்ணு பக்கம் அவன் வரவே மாட்டான். அப்போ அதை முதல்ல செய். ஐயோ எங்கேயா எம்ஜிஆர் கலெக்ஷன் இல்லாத ஸ்டேஷனும் கலவரம் இல்லாத எலெக்ஷனும் எங்கே இருக்கு? அது ஏதோ காலையில் போகிற போக்கில் தெரியாமல் நடந்துச்சு. நான் யாருமே கம்மியில் கொடுக்கவே இல்லைங்க. இங்கே உங்களை விசாரிக்க தான் நான் சொன்னேன். நான் நல்லா இருக்கேன், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா விசாரிக்காம நீங்கள் ஃபோன்லேயே விசாரிக்கிறீங்களா? எதுக்கு இவ்வளோ வர சொல்லுங்க? ஐயோ நான் அந்த விசாரிக்க சொல்லலை. உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் யாரு நிற்கிறாங்க அவங்க தான். யாரு இந்த உயரத்துக்கு அறிவு சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. இங்க பாருப்பா, தமிழ் செல்வி கிட்ட தகராறு பண்ணிக்கிறேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. வந்துட்டாங்க, பார்க்கவே இல்லை. தமிழ் செல்வி மேடம் இங்க வரமாட்டாங்க. இவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நீங்க மாவட்டத்துக்கு பேசுங்க. ஒரு நிமிஷம் போன போன் போட்டுறேன்.
இறங்கடா ஆர்மி. ஏய், போய் உன் வேலையை பாரு. இந்த இடத்துல போய் அவன் மேல இங்க வரமாட்டான். ஏய், என்னப்பா நீ? ஒரு நிமிஷம் உட்காரு. கட்டியை போட்டு உட்காரு என்ன? சொல்லுங்க. உன் மேல எந்த கேஸும் போட மாட்டாங்க. நீங்க 2 பேரும் பேசுனா தானே சமாதானம் பண்ண முடியும். அதான் சார் நானும் சொல்கிறேன். சமாதானமா அத்தை கொண்டு போகிறீங்க. என்ன இருக்கா சொல்லுங்கம்மா, கேட்டு தானே தமிழுக்கு வரணும் அவளையும் பார்க்கணும். முருகா, ரமேஷ் போன் பண்ணுங்க. சார் யாரு பேர் எத்தனை பேர் மேட்சே போச்சு. இப்பதான் பாலிடிக்ஸ் வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். மேட்சே போச்சுங்க. Guys, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது கூட தெரியாம 2 கில்ல மேட்ச் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீ அதே மாதிரி நடந்துட்டாங்கன்னு அரசியல் வளர்றது நல்லது. சரி, இன்னும் நம்மளுக்கு 9 நிமிஷம். இதுக்கு வந்து நம்ம CS இப்படி அடுக்கலனா என் பேரு This isn't gonna be a snowball fight. நல்ல ஒரு டைம் நல்லா டீல் பண்றீங்கன்னு சொன்னேன். அப்புறம் என்னமா 2 கட்சிக்காரர் காம்ப்ரமைஸ் ஆயிடுங்க. கை கொடுமா, சும்மா கை கொடுங்க. நம்மளுக்கு எதுக்கு வீராப்பு நம்ம இந்த டபுள் இல்லடா டபுள் தான் Help me! என்னங்க இது எடுக்கிறோம் புஷ் பண்ண Double takedown. டாடா இது மட்டும் அம்மாடி நீ காலேஜுக்கு போகலாமா? கேன்வாஸ் போகணும், சீக்கிரம் போகணும்ல. Right. This is நீ a lesson. ஜெயிப்படா, அது எனக்கு தெரியும். நான் எவ்வளோ லீடிங்கிறதா என்னோட கவர்மெண்ட் அடங்கியிருக்கு. நீ பாட்டு எல்லாத்தையும் ஜீப்பில் சுற்றிக்கிறாங்கடா. சொந்த பத்திரம் நடத்தி கூட்டு போகணும். அம்மாடி பிடிக்காத ஜாதிக்கார விடாதுல நேராக இறங்கி போய் யோசிக்காம ஓட்டு கேட்டு. ஓட்டுக்கு தீட்டு கிடையாதுமா. அவன் வான்னு சொன்னாலும் சரி, போன்னு சொன்னாலும் சரி, அவன் ஓட்டே போட மாட்டான்னு தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டே ஓட்டு கேட்கறதா ஒரு நல்ல அடிங்கடா நான் வர மைக்கான் கேட்கறாம. என்ன பரமானு நல்லா இருக்கீங்களா? புதுசாக அப்படி போயிட்டு இருக்கு. என்ன நைட்டு புதுசாக ஒரே கூட்டம். பயமா இருக்குங்க. அம்மா வணக்கம். நான் என்ஜாய் பண்ணி உங்க வீட்டுல கேபிள் எப்போ காதெல்லாம் வலிக்குதுடா. Guys, நான் மன்னிச்சு விடுங்க. This is a lesson. And I'm a fast learner. லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வீடியோ போடுறது நீங்களும்
அதெல்லாம் மாறாங்க. தம்பி சிங்கத்தோட கூட்டத்துல செருப்போட வந்து உடம்பு சேதாரம் இல்லாம போறீங்கன்னா அதுக்கு காரணம் எங்க ஐயாவுடைய அரசியல் நாகரிகம். விடுங்கய்யா. இங்க பாரு கேபிள் அரசியல் கொண்டிருக்க நீ எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சு இந்த மக்களுக்கு நாட்டுக்கு என்னத்த பண்ண போற? நீங்க எல்லாம் ஜெயிச்சப்ப மக்களுக்கு ஏதாவது செஞ்சதுன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியும். Help me! கொண்டு போய் அடை வச்சுட்டீங்களே, இதுல என்ன பெருசா நோட்டீஸ்? இது கட்சியோட கொள்கை இல்ல, பாண்டியோட கொள்கை. அஞ்சாம் கிளாஸ் உழுபவனுக்கு இடம் சொந்தம், உழைப்பவனுக்கு லாபத்தில் வேலை. Right, this is a lesson, and I'm a fast learner. எல்லோருக்கும் கல்வி, இல்லாதவனுக்கு இலவச மருத்துவம், சாதி ஒழிப்பு திருமணம், மருந்து, 4 வயது முதலே குழந்தைகளுக்கு கல்வி, மீறும் பெற்றோருக்கு தண்டனை, தாழ்த்தப்பட்டவன் கருவறைக்குள் அனுமதி, கடுங்காவல், இந்திய பொருட்களுக்கு நளினை பண்டிகைக்கு சமம், நாட்டுமுழு கொள்ளை அடியோடு நிறுத்தப்படும், விவசாய நிலங்கள் வீட்டுமனைகளாவது தடுக்கப்படும், மதுக்கடைகள் மூடப்படும், வட்டி ஒழிக்கப்படும், இவை அனைத்தும் உடனடியாக சட்டமாக்கப்படும். நல்லா படிச்சு பாரு லூசு. எப்படி மக்களோட லூசு? ஏப்பா இவ்வளவுதானா இன்னும் வச்சிருக்கியா? எமது தாய்மொழி தமிழ், எமது தாய்மொழி தமிழே எமக்கு கல்வி மொழி, எமது கல்வி மொழி தமிழே எமக்கு தொடர்பு மொழி, எமது தொடர்பு மொழி தமிழே எமக்கு ஆட்சி மொழி. தமிழ் 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 என்று தமிழை நோக்கி அழகு. சரி காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் புயால சிஎஸ்பி புயால ஸ்நாக்ஸ் எப்படி நாம நிக்கிற இந்த 18வது வார்டு சேர்ந்தா பண்ணவே ஒரு எம்எல்ஏவோட 5 எம்எல்ஏ சேர்ந்தா, ஒரு எம்பியோட 542 எம்பி சேர்ந்தாதான் இந்த நாடு. ஒரே பொண்ணு ஒரே சட்டம். ஜிஎஸ்டி மட்டும் பரவலாக்க தமிழர்களோட கொள்கை சட்டம் பரவலாக்கலாம். 18வது வார்டு நாளைக்கு பாராளுமன்றத்தில் முளைக்கப்படுது. ஆனால் விதைச்சது இந்த எம்ஜிஆர் பாண்டி. ஓகே பாய். இல்லைங்க, நம்மளோட சிஎஸ்ல 15வது பிளேஸ். இந்த ஒபிட்டோன்னு ஒருத்தர் ஒபிட்டோ ஃப்ரெண்டு பிஆர்ஓ நம்ம வந்து 8வது பிளேஸ்ல இருக்கு. 15வது பிளேஸ்ல 8வது பிளேஸ். இந்த ஆர்பிசெட் பேட் பாய் என்னோட 2வது ஐடி 10வது பிளேஸ்ல இருக்கு. அது வந்து சிஎஸ்ல 8வது பிளேஸ் இருக்குன்னு பார்க்குமா, அது வந்து 10th பிளேஸ்ல இருக்கு. பிளாட்டினம் மேஜிக் பேட் பாய் இந்த இதில் இருக்கு. லைக் போட்டுருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களோட வீடியோ நான் உங்களுக்கு லவ் யூ. பாய் பாய்.